சரிங்களா தம்பி, கடல் வந்துருச்சு. மீன்கள் எங்க? போகுது பாருண்ணா. கோல்டு ஃபிஷ், ஸ்பைட், டேங்க் கிளீனர். ஏண்டா நான் வந்து மீன் கொண்டு வர சொன்னேன், என்னடா ஃபிஷ் டேங்க்ல வளர்க்குற மீன்லாம் கொண்டு வந்திருக்கீங்க? நான் கேட்டது சுறா மீன், திமிங்கல மீன் அதெல்லாம் கேட்டேன். இஷ்டத்துக்கு அப்ப எல்லாம் பிடிச்சிட்டு வர முடியுமா? 200 ரூபாய் கிட்ட வந்துருச்சு. 200 வந்துச்சா? நானே ஒரு வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன் டேங்க் கிளீனர். சாப்பாடு வேற போடல, 2 மீன் வேற செத்து போயிருச்சு. ஓ சரிடா சரி விடு. அந்த மீன்லாம் வந்து வரைசா நிக்க சொல்லு, நான் மாநாட முடிச்சுட்டு போயிடுறேன். வந்து நிக்க சொல்லு. இந்த கடல்ல வந்திருக்கிறோம் மீன்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். வணக்கங்கள் வாங்க. பாத்து மீன் எதுவும் பண்ணாதப்பா, மீன் நம்மளுக்கு தேவை. இதை வச்சுதான் நிறைய மீனவர்கள் வந்து வாழ்றாங்க. சாப்பாடு இல்லாம சீக்கிரம் பேசி விடு, குழம்பு சாப்பிடலாம், இல்லைன்னா ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். இந்த தமிழ்நாட்டுக்கு இந்த மீன்களோட ஓட்டு எவ்வளவு முக்கியம்னு இந்த அண்ணன் சொல்லி புரிய வைக்கிறேன். எப்பா என்னப்பா அது கடல் மீன் சொல்றீங்க, வந்து கடிச்சிட்டு போகுது. மீன்னா அப்படிதான் இருக்கும், பேசி முடிச்சு முடியா. அதனால இந்த 2026 தேர்தல இந்த சுத்திட்டு இருக்க எல்லா மீன்களுக்கும் அண்ணன் ஓட்டுரிமை வாங்கி தரேன். சரியா? இந்த மீன்கள்லாம் ஓட்டு போட வச்சு அண்ணன் முதலமைச்சராக்கி உங்க 2 பேத்தையும் மந்திரி ஆக்குறேன். சரியா சொல்லுங்கண்ணா. நான் தம்பிங்களுக்கு இது வந்து புது அனுபவம். ஏன்னா வந்து ஒரு அனுபவம் இல்லாதனால தம்பிங்களால வாயடிச்சு போய் நிக்கிறாங்க. இந்த மீன்களை வச்சு நான் 2026 நான் ஜெயிச்சு காட்டுறேன், அண்ணன் முதலமைச்சரா ஆவேன். சரியா? மீன்கள்லாம் நீங்க சொல்லுங்க. நீ சப்போர்ட் தானே இருந்த. மீன்கள் வாழ்க, கெளுத்தி மீன் வாழ்க, அண்ணன்